சேனலுக்கு ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிகவும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எதை பற்றி பேச வரேன்னா, நான் பேசுறது ஒரு விளம்பரத்துக்காண்டியோ இல்லை ஒரு விழிப்புணர்வுக்கு வேணா விளம்பரத்துக்காண்டியோ ஒரு எந்த ஒரு எனக்கு சொந்தமான ஒரு இதுக்காண்டி நான் இதுக்கு நான் பண்ணல, பாப்புலருக்கு எதுவுமே இந்த விஷயத்தை கொண்டு வரல. அதே மாதிரி நான் பேச வேண்டிய விஷயம் யார் மனசு புண்படுத்தாத மாதிரி நான் பேச போகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ திருவண்ணாமலையில் நடந்துட்டு நிலச்சரிவுக்கு முக்கிய காரணம் யாருன்னா மனிதர்களும் இந்த அரசாங்கம் தான். ஏன்னா மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மலையை சுற்றி போர் போடுறது, இயற்கைக்கு மாறான ஒரு இயற்கைக்கு விளைவுகள் வரக்கூடிய மாதிரி ஒரு சில காரியங்களை செய்கிறது, போர் போடுறது, தேவையான பில்டிங் இடிக்கிறது, நிறைய ஒரு ரூல்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. அதனால இந்த மாதிரி விளைவுகள் வந்திருக்கு. ரெண்டாவது, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மலையை சுற்றி இருக்கிற இவ்வளோ கிலோமீட்டருக்கு தள்ளி தான் வீடு கட்டணும், அந்த ரூல்ஸில் சொல்லியிருக்கணும். ரூல்ஸே இருந்திருக்கு, பட் அதை ஃபாலோ பண்ணலை. இவங்க சொல்லியிருந்தாலும் அவங்க மக்கள் ஃபாலோ பண்ணலை. அது ஒரு ரீசன் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு ரீசன்னா, எப்போ கடல் சீற்றம் எப்படி இருக்குது, கடல் மட்டம் எப்படி உயர்ந்திருக்கு, எப்படி வானிலை பார்த்து சொல்கிறாங்க மழை எப்படி வருது, எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்ய போகுது, எங்கே கிராஸ். அதே மாதிரி ஒவ்வொரு தேவஸ்தானம் உள்ள அந்த மலை பக்கத்தில் இருக்கிறதுக்கும், அது மாதிரி மலை கீழே வாழ்கிற நிறையா வீடுகள் இருக்கிற சூழல் இருக்கிற மலைகளையும், அதே மாதிரி எந்த கோவில் மேலே இருக்கிற மலைகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். புவி அறிவாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். அது ஃபஸ்ட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கணும். அது சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியாது, பட் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த 2 ரூல்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆபத்து வந்திருக்காது கண்டிப்பாக. ரெண்டாவது இன்னொரு ரீசன்னா இயற்கையை மனிதன் அழிக்கிறான், மனிதன் இயற்கை அழிக்கிறது. இதுதான் தத்துவம். அது யார் யாரையும் நான் புண்படுத்தாமல் பேசி இதுதான் நிதர்சனமும், இதுதான் உண்மை, இதுதான் இது ஏற்க முடியாதுன்னா ஏற்றுக்கிற சுச்சுவேஷன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய சட்டத்திட்டங்களை கவர்மெண்ட் கொண்டு வரணும். கொண்டு வந்தாலும் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அது மட்டும் தான் வேணும். அது செஞ்சால் நிறைய இயற்கையிலேருந்து சீற்றங்கள்லேருந்து